திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் உலக புகழ்பெற்ற மகாதீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பஞ்சபூதங்களில் நெருப்பு தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை கோவில் கருவறை முன்பு உள்ள 64 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். மகாதீப திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வான மகாதீபம் வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அண்ணாமலையார் கோவில் பின்புறத்தே உள்ள 2668 அடி உயர குன்றின் உச்சியில் மாலை 6 மணிக்கு 6½ அடி உயர நெய் கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அதிகாலை 3 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்படும். மகாதீபம் ஏற்றுவதற்காக அண்ணாமலையார் கோவில் சார்பில் 4500 கிலோ நெய் ஆவின் நிறுவனத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மகாதீப தரிசனத்திற்கு தமிழகம் எங்கும் இருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக நகரில் குடிநீர், கழிப்பறை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.